என்னதான் மாடர்ன் சயின்ஸும் டெக்னாலஜியும் வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் பதில் சொல்ல முடியாத லட்சக்கணக்கான கேள்விகள் இன்னுமே இருக்கு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல இடங்கள் இந்த பூமியில் இருக்கு. ஒரு மணி நேரத்திற்கு 1000க்கும் மேற்பட்ட மின்னல் தாக்கும் ஒரு இடம், ஒரு நகரத்தையே அழித்த அணைக்க முடியாத நெருப்பு இன்னை வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்கு. வணக்கம் மக்களே, நான் உங்கள் வேங்கை, தமிழ் வேங்கை. நம்மளை சுத்தி இருக்க இதையெல்லாம் அழகான பேரழகான இயற்கைன்னு சொல்றோம். இதை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்றோம். ஆனா இந்த நேச்சர் நம்ப முடியாத, புரிஞ்சிக்க முடியாத, இயற்கைக்கு மாறான ஒன்னா இருந்தா என்ன சொல்லுவீங்க? இந்த நேச்சர் மனிதர்களான நாம ஏற்கனவே நம்பிட்டு இருந்த இயற்கை விதிகளுக்கும் அப்பாற்பட்டு செயல்படும் போதுதான் நமக்கு ஒரு விஷயம் புரிய வரும். இந்த பூமியோட கருணையால தான் மனிதர்களான நாமளும் பல உயிர்களும் இதெல்லாம் வாழ்றோம். இந்த இயற்கை கொஞ்சம் விதிமீறினாலும் நம்மளோட கதை முடிஞ்சுதுன்னு. வெனிசுவேலா கேட்டகாம்போ ரிவர்ல இருக்கிற இந்த லேக் மாரகைபோ பார்க்க அமைதியா இருக்க மாதிரி தெரியுது இல்லையா? இந்த இடத்தோட பிரபலமான பெயர் த லைட்னிங் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்ட். ஏன் இந்த பேர் இதுக்கு வந்துச்சுன்னா, ஒவ்வொரு இரவும் இங்க மின்னல் தங்கு தடை இல்லாம உருவாகிட்டே இருக்கும். இதை நிறுத்தவே முடியாது. வருஷத்துல 300 நாளும் இங்க மின்னல் உருவாகிட்டே இருக்கும். இரவு முழுக்க மின்னிக்கிட்டே இருக்கும். நாம சாதாரணமா மழைக்காலங்களில் பார்க்கக்கூடிய மின்னல்கள் மாதிரி இல்லாம இந்த இடத்துல தோன்றக்கூடிய மின்னல்கள் எல்லாம் இந்த உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாத விதத்தில் இருக்கும். ஏன் இந்த இடத்துல நடக்கிற மாதிரி இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வேற எந்த ஒரு இடத்துலயும் இது மாதிரியான நிகழ்வு நடக்கலன்னு நியாயமான கேள்வி எழும்போம். பொதுவா மின்னல் ஏற்கனவே தாக்கின இடத்துல மறுபடியும் தாக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா லேக் மாரகைபோல ஒரே இடத்துல உருவாகிறது மட்டும் இல்லாம அதே இடத்துல மறுபடி தாக்குறது தான் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குன்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. ஆனா ஏன் இந்த இடத்துல மட்டும் இது மாதிரி நடக்குது? இதுக்கான பதில் என்னன்னு அறிவியலாளர்கள் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்களோட பதில் எங்களுக்கு தெரியலன்னு தான் சொல்றாங்க. மாடர்ன் சயின்ஸ் பேசக்கூடிய அறிவியலாளர்களுடைய நிலையே இந்த மாதிரி இருக்கும்போது, அவங்களே நவீன அறிவியலுடைய தன்மையை ஒத்துக்கும் போது, நம்ம தமிழ்நாட்டு யூடியூப் விஞ்ஞானிகள் மட்டும் பகுத்தறிவா பேசுறேன்னு நவீன அறிவியலுக்கு முட்டு கொடுக்கிற லட்சணத்திலேயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த யூடியூப் விஞ்ஞானிகள் மாடர்ன் சயின்டிஸ்டை விட மிகப்பெரிய அறிவியலிகள்னு. நான் அறிவியல் பேசுறேன், எனக்கு அதுல நாலேஜ் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நீரின் தன்மையால் இந்த மின்னல்கள் உருவாகலாம், இல்லைன்னா அட்மாஸ்பியர்னால உருவாகலாம், அதுவும் இல்லைன்னா ஆல்டிடியூடால உருவாகலாம்னு சொன்னாங்க. ஆனா இன்னை வரைக்கும் இது ஏன் உருவாகுது, எப்படி உருவாகுதுன்னு யாருக்குமே தெளிவான காரணம் புரியவே இல்லை. ஏன்னா இது பகல்ல உருவாகிறதே கிடையாது. வெறும் இரவில் மட்டும் தங்கு தடை இல்லாம மின்னல்கள் உருவாகிட்டே இருக்குது விடியும் வரைக்கும். மின்னல்ல ஏகப்பட்ட எனர்ஜி இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை விட முக்கியமான விஷயம் லைட்னிங் பவர். இந்த லைட்னிங் மூலமா எவ்வளவு சீக்கிரம் இந்த எனர்ஜி வெளியேறுதுன்றது தான் மிகவும் முக்கியமான விஷயம். இயற்கையின் அதிக ஆற்றல் வாய்ந்த ஒரு செயல்களில் மின்னலும் ஒண்ணு. இதனாலேயே லைட்னிங் பத்தி ஆராய ஆரம்பிச்சோம். இருந்தாலும் வெறும் 2% தகவல்கள் தான் லைட்னிங் பத்தி நமக்கு தெரியும். மீதி 98% நமக்கு புரியாமலேயே இருக்கு இன்னி வரைக்கும். ரீசன்ட் ஸ்டடீஸ்ல லைட்னிங் எனர்ஜி மிகவும் சக்தி வாய்ந்தது. இதனால லைட்னிங் எனர்ஜி ஆன்டி மேட்டர் கூட உருவாக்கும்னு முடிவுகள் வெளிவந்து, மனிதர்களான நாம செயற்கையான முறையில் ஆன்டி மேட்டரை உருவாக்கணும்னா நமக்கு பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர் தேவை, நமக்கு ஆட்டம் ஸ்மாஷர் தேவை. இந்த ரெண்டும் இருந்தாதான் ஆன்டி மேட்டரை நம்மளால உருவாக்க முடியும். பட் ரீசன்ட் ஸ்டடீஸ்ல நார்மல் லைட்னிங் போல்ட்டே மைன்யூட் குவான்டிட்டிஸ்ல ஆன்டி மேட்டரை உருவாக்கும்னு வந்த செய்தி அறிவியலாளர்களை வாய்ப்பிழக்க வச்சிருக்கு. இதனால சயின்டிஸ்ட் பயங்கர ஆர்வமா மாரகைபோவின் லைட்னிங் பத்தி ஆராய ஆரம்பிச்சாங்க. பல வருஷமா இந்த இடம் லைட்னிங் ஹாட்ஸ்பாட்டாவே இருந்து வருதுன்னு நாசாவே வாயடிச்சு போயிருக்கு. மேலும் இது பத்தி தீவிரமா ஆராய முற்பட்ட அறிவியலாளர்கள் ஒரு பெண் மீது 2 தடவை மின்னல் தாக்கியும் அந்த நிகழ்வை விவரிக்க அந்த பெண் உயிரோடு இருக்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியமான செய்தி. அதனால அந்த பெண்ணை பரிசோதனை பண்றாங்க. ஜூலை 20, 1992 ஆண்டு ஜார்ஜியாவை சேர்ந்த ஆர்மி ஸ்பெஷலிஸ்ட் பெத் பீட்டர்சன் அம்யூனிஷன் பாயிண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப மேகங்கள் ஒண்ணு கூட ஆரம்பிக்குது. திடீர்னு இருள் சூழ்ந்து காட்சி அளிக்குது. முதல்ல மின்னல் பாதுகாப்பு வேலி மேல விழுது. அதை இவங்க கவனிக்கிறாங்க. எப்பவும் போல வெவ்வேறு இடத்துல மின்னல் விழுது. இதையும் இவங்க பார்த்துட்டே இருக்காங்க. திடீர்னு அவங்க நின்றுட்டு இருந்த இடத்துக்கு கொஞ்சம் தூரத்துல இருந்த மரத்து மேல விழுது. அதுக்கடுத்து நேரா அவங்க மேலேயே மின்னல் தாக்குது. பறந்து போய் கீழே விழுறாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு உடம்பு மொத்தமும் வெடிச்சு சிதறின மாதிரி இருந்ததாக அவங்க சொல்லியிருக்காங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதிர்ஷ்டவசமா அவங்க சாகல. குணமான பிறகு பெத் தனக்குள்ள முழுமையா ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்திருப்பதை அவங்க உணர்ந்தாங்க. இவங்களை கவனிச்சுட்டு வந்த மருத்துவர்களுக்கு பெத் உடம்பில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு ஊர்ஜிதமா எதையுமே சொல்ல முடியல. ஏன்னா மின்னல் தாக்கி உயிரோட மீண்டு வந்தவங்க ரொம்பவும் அரிது.
எதனால பெத் கொடூரமான மின்னல் தாக்கியும் மீண்டும் உயிரோட வந்தாங்கன்னு தெரியாத மருத்துவர்கள் இந்த நிகழ்விலிருந்து மீண்டு வர உங்களுக்கு உதவுறோம்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. காரணம் பதில் கூற முடியாத விஷயங்களில் இதுவும் ஒண்ணு. பெத்துடைய உடம்பு மெல்ல மெல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மாற்றங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்குது. சுவிட்ச் போடும்போது ஷாக் அடிக்கிறது, டோர் ஹேண்டில் தொட்டா ஷாக் அடிக்கிறது, அவங்க தலைமுடி ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாட்டிக்கா நிக்கிறதுன்னு ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்காங்க. சரி, இதுதான் இனி நம்முடைய வாழ்க்கைன்னு அவங்க ஏத்துக்க நினைக்கும் போது மறுபடியும் ஜூலை 19ஆம் தேதி 1993ஆம் ஆண்டு மின்னல் அவங்கள தாக்குது. மின்னல் தாக்குறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட பார்த்து பேசிட்டு வந்திருக்காங்க. வந்தவங்க அவங்க வீட்டு கதவை திறந்ததும் மின்னல் டைரக்டா அவங்கள தாக்குது. 8 இருந்து 9 அடி வரை பறந்து போய் விழுறாங்க. இந்த இரண்டாவது மின்னல் தாக்குதலில் இருந்தும் இவங்க பொழைச்சிடுறாங்க. பொழைச்சி வந்தவங்களுக்கு பல கேள்விகள் எழும்புது. அதனால பல மருத்துவர்களோட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த மருத்துவர்களும் இதுக்கு மெடிக்கலி ஏதாவது ரீசன் இருக்குமான்னு தேடுறாங்க தேடிட்டே இருக்காங்க. ஆனா யாராலையும் ஏன் இவங்கள 2 முறை மின்னல் தாக்குச்சுன்னு சொல்ல முடியல. அதை விட முக்கியமான கேள்வியான எப்படி இவங்க 2 முறை மின்னல் தாக்கியும் உயிரோடு இருக்காங்கன்ற கேள்விக்கான பதிலையும் இவங்களால சொல்ல முடியல. பெத்துக்கு நடந்தது எதிர்பாரா சம்பவமா இல்ல லேக் மேரகைபோ மாதிரியே சில மனிதர்களால மின்னலை ஈர்க்க முடியுமா? மனித உடல் 90% ஆஃப் வாட்டர் காம்போசிஷன்ல தான் இருக்கு. தண்ணீர் மின்சாரத்தை கடத்தும் திரவமாகவும் இருக்கு. ஆனா ஒவ்வொரு மனிதனுடைய மின்சார அளவு பயங்கர வேறுபாடோடு இருக்கும்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. பெத்துக்கு எங்க கருமேகங்கள் உருவாக போகுது, எங்க அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆக போகுதுன்றது அவங்களுடைய உடல் மூலமா அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிய வரும்னு அவங்களே சொல்றாங்க. லேக் மேரகைபோவுடைய நான் ஸ்டாப் லைட்னிங் ஃபெனாமெனனுக்கும் அறிவியலால பதில் சொல்ல முடியல. பெத் பீட்டர்சன் லைட்னிங் ஸ்ட்ரைக்கும் அறிவியலால பதில் சொல்ல முடியல. பெத் பீட்டர்சன் இன்னி வரைக்குமே ஏன் தனக்கு இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது, ஏன் இது மாதிரியான நிகழ்வு நடந்து நான் இன்னும் உயிரோட இருக்கேன்ற கேள்விக்கான பதில அவங்க தேடிட்டு இருக்காங்க அறிவியல் ரீதியாக. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அவங்க லைஃப் ஆஃப்டர் லைட்னிங்னு ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்காங்க. நேரம் இருக்கவங்க படிங்க. வெறும் 200 பக்கம் தான். உங்களுக்கு ஒரு ஊரே அழிஞ்சு போன வரலாறு தெரியுமா? லைட்னிங்கால இல்ல, நெருப்பால. அதுவும் 40 வருடங்களுக்கு மேலாக எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு காலத்துல 2000 மக்கள் வாழ்ந்து வந்த ஒரு ஊராக இருந்ததுதான் இந்த சென்ட்ரலியா. இந்த ஊர் சுரங்கம் தோண்டுபவர்களுக்கு சொந்தமான ஊராய் இருந்துச்சு. இப்ப நாம இந்த இடத்துக்கு போனா 2ஆம் உலக போர்ல பாதிப்படைஞ்ச ஊர் மாதிரி இருக்கேன்னு நமக்கு தோணும். ஆனா இது நெருப்பால அழிஞ்ச ஊர். இந்த ஊருக்கு இந்த நிலை வர காரணம் என்ன? February 14, 1981 வேலண்டைன்ஸ் டே அப்போ 12 வயசுடைய டாட் தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு பின்னாடி விளையாடிட்டு இருக்கும் போது வினோதமான ஒன்ன பாக்குறான். பார்த்தா பூமிக்கு அடியிலிருந்து புகை வந்துட்டு இருக்கு. என்னடா இதுன்னு கிட்ட போய் அவன் பார்க்கறான். திடீர்னு 170 அடி ஆழம் கொண்ட அந்த ஓட்டையில் விழுந்துடுறான். அதிர்ஷ்டவசமா உள்ள போறதுக்கு முன்னாடியே மரத்தோட வேரை பிடிச்சு தொங்கி அது மூலமா ஒரு வழியா தப்பிச்சிடுறான். இந்த விஷயம் பரவ ஆரம்பிச்சதும் மீடியாக்காரங்க சென்ட்ரலியாவுக்கு வந்தாங்க. வந்ததும் அமெரிக்கா முழுக்க இதுதான் ஹாட் நியூஸ். தீவிரமான இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் தெரிய வருது ஏற்கனவே அணைக்கப்பட்டதா நினைச்சிட்டு இருந்த நெருப்பு தான் இதுக்கு காரணம்னு. இப்ப அந்த நெருப்பு பல லட்சம் டன் நிலக்கரி இருக்கும் அந்த நகரத்தின் அடித்தளத்தில் எரிஞ்சிட்டு இருக்கு. பென்சில்வேனியாவில் இருக்க இந்த சென்ட்ரலியா டவுன் முழுக்க நிலக்கரி ரிசர்வுக்கு மேல அமைஞ்சிருக்க நகரம். இந்த நகரத்தில் இருந்த மக்களுடைய முழு வேலையே நிலக்கரி சுரங்கத்தில் நிலக்கரி எடுப்பதுதான். USA கோல் இண்டஸ்ட்ரி வளர்ச்சி அடைய இந்த நகரத்தோட பங்கு அளப்பரியதுன்னு தான் நாம சொல்லணும். 5-6 தலைமுறைக்கு மேல இந்த டவுன்ல இருந்தவங்க நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. சென்ட்ரலியா முழுக்க ஏகப்பட்ட கைவிடப்பட்ட சுரங்கங்கள் இருக்கு. 1962ஆம் ஆண்டு ஸ்டேட் கவுன்சில் இருந்து நகரத்துக்கு அப்பால் குப்பைகளை கொட்ட உத்தரவிடுறாங்க. வழக்கம் போல குப்பை கிடங்கு ஒண்ணு உருவாகுது. குப்பையை கொட்டி அதை கொளுத்துறாங்க. எரிஞ்சு முடிஞ்சதும் அணைச்சிட்டு திரும்புறாங்க. ஏன்னா இது மாதிரி பல தடவை அவங்க பண்ணிருக்காங்க. ஆனா இந்த தடவை தீயை அணைச்சிட்டு போனவங்களுக்கே தெரியாம ஒரு பெரிய ஆப்பு தயாராக ஆரம்பிச்சது. எரிஞ்சிட்டு இருந்த குப்பையில தீ முழுசா அணையாம கொஞ்சம் கொஞ்சமா கைவிடப்பட்ட நிலக்கரி சுரங்கத்துக்குள்ளிருந்து எரிய ஆரம்பிக்குது. சும்மா டிராகன் ஃபயர் ரேஞ்சுக்கு கொடூரமா எரியுது. பக்கத்துல இல்ல 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து கூட அந்த தீயை பார்க்க முடியல. அந்த அளவுக்கு வெப்பம் அதிகமாக ஆரம்பிக்குது. உடனே ஃபயர் டிபார்ட்மெண்ட் இருந்து தீ அணைக்க போறாங்க. ஆனா சுத்தமா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. 1962 நடந்த இந்த ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் ஒரு ஃபெயிலியர். அந்த நெருப்பு டவுன் முழுக்க அண்டர் கிரவுண்ட்ல எரிய ஆரம்பிச்சது. அடுத்த 20 வருஷத்துக்கு அந்த நெருப்பு இடைவிடாம அசுர வேகத்தில் அண்டர் கிரவுண்ட் முழுக்க எரிஞ்சிட்டே இருந்திருக்கு. கிரவுண்ட்ல இருந்து எரிமலையில வர மாதிரி ஸ்டீம் வர ஆரம்பிச்சது. டவுன் முழுக்க நிலத்துடைய வெப்பம் 900 டிகிரி ஃபாரன்ஹைட் வர தொட்டுச்சு சில இடத்துல. சென்ட்ரலியா மக்கள் 20 வருஷமா அந்த விஷவாயுக்கும் கொடூர வெப்பத்துக்கும் மத்தியிலையும் அவங்க வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இனியும் பொறுக்க முடியாது. இந்த தீயை உங்களால அணைக்க முடியுமா முடியாதான்னு அரசாங்கத்திடம் கேட்டாங்க. ஆனா இந்த தீயை அவ்வளவு சுலபமா அழிக்க முடியாதுன்னு பதில் சொல்லிச்சு அரசாங்கம். இந்த நிலையில் தான் அந்த நகர்வாசிகள் கொஞ்சம் கொஞ்சமா சென்ட்ரலியாவை விட்டு வெளியேறினாங்க. அரசாங்கம் அவங்களுக்கு $1 மில்லியன் நிதியுதவி செஞ்சு வேற ஒரு இடத்துக்கு நகர்த்தினாங்க. வியாபாரம் முடங்கி போச்சு. மக்களும் வேற இடத்துக்கு போக தயாராகிட்டாங்க. ஃபைனலி அரசாங்கமே இந்த இடத்தை வாங்கிட்டாங்க. ஏன்னா இந்த நெருப்பை மனித சக்தியால் அணைக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சதும் இந்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சது USA அரசாங்கம்.
ஏன் இன்னும் இந்த நெருப்பு அணையாம இருக்கு? ஏன் நம்மால இதை அணைக்க முடியல? இந்த கேள்விகளுக்கு வழக்கம் போல கடவுள் இல்லைன்னு பேசும் மாடர்ன் சயின்ஸால பதிலும் சொல்ல முடியல, இதுக்கான தீர்வையும் கொடுக்க முடியல. அப்படி சென்ட்ரலியாவுக்கு கீழே என்னதான் நடக்குதுன்னு ட்ரில் பண்ணி பார்க்க முயற்சி பண்ணாலும் ட்ரில்லிங் ஹோல்ஸ் மூலமா போற காத்து நெருப்பை இன்னும் வேகமா எரிய வைக்குதான். வருஷக்கணக்கா டன் கணக்குல தண்ணியை உள்ள பாய்ச்சியும் இந்த நெருப்பு அணையவே இல்லையா. 2000 டிகிரி ஃபாரன்ஹைட்ல பூமிக்கு அடியில் நிலக்கரி எரிய எரிய பூமிக்கு மேல அதோட வெப்பம் பயங்கரமா அதிகரிச்சு சென்ட்ரேலியால இருக்க இயற்கை மொத்தத்தையும் இந்த நெருப்பு அழிச்சிடுச்சு. தார் ரோடு உருக ஆரம்பிச்சது, பல இடத்துல சிங்க்ஹோல் உருவாக ஆரம்பிச்சது. இந்த இடமே செயற்கை எரிமலை மாதிரி இப்ப காட்சியளிக்குது. இந்த நெருப்பு எப்ப அணையும்னு கேட்டதுக்கு தலைச்சிறந்த வல்லுநர்களே 500 ஆண்டுகளையும் தாண்டும், அதுக்கு மேலையும் இது எரியும், அதனால எப்ப அணையும்னு யாருக்குமே தெரியாதுன்னு கைவிரிச்சிட்டாங்க. சென்ட்ரேலியா ஒரு காலத்துல செழிப்பா இருந்த நகரம் இப்ப பேய் நகரமா இருக்கு. ஏன் அறிவியலால இதுக்கு தீர்வு காண முடியல? இது மாதிரி இன்னும் பல மர்மமான மற்றும் அறிவியலால் பதில் கூற முடியாத பல விஷயங்கள் நம்மை சுற்றி இருக்கு. அடுத்த வீடியோல வேறொரு ஆச்சரியமான நிகழ்வை நாம பார்க்கலாம். Until then, stick with me on my social handles. arigato மக்களே.